ஹலோ நண்பா, நருட்டோ ஷிப்புடனுக்கு என்னாச்சு? நருட்டோ ஷிப்புடனை ஏன் மறுபடியும் சோனியாவில் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க? நருட்டோ ஷிப்புடன் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. நருட்டோ ஷிப்புடன் மறுபடியும் வருமா வராதா? நருட்டோ ஷிப்புடன் வராதா இல்லை வந்துச்சு அப்படின்னா அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் நருட்டோ ஷிப்புடன் வருமா, நருட்டோ ஷிப்புடன் வந்தால் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க நருட்டோ ஷிப்புடன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு சில காரணங்களும் இருக்குது. நருட்டோ ஷிப்புடன் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட்லாம் பிரேக் விட்டாங்க அப்படின்னா ஒரு 3 வாரம் அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 5 to 6 வீக்ஸ் தான் விடுவாங்க. பட் ஆனால் இப்போ நருட்டோ ஷிப்புடனுக்கு கிட்டத்தட்ட 3 to 4 மந்த்ஸாக நருட்டோ ஷிப்புடனை பிரேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு சில காரணங்களும் இருக்குது. அது என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காரணம் நருட்டோ ஷிப்புடனுக்கு சரியான சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறது தான். எந்த ஒரு தமிழ் அனிமிக்குமே தான் சுத்தமாக சப்போர்ட்டே கிடைக்கிறது இல்லை. அதில் எங்கேருந்து நருட்டோ ஷிப்புடனுக்கு மட்டும் சப்போர்ட் கிடைக்கும்? ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே தெரியும். ஏன்னா நருட்டோ ஷிப்புடனை நீங்கள் எதில் பார்க்குறீங்க? நருட்டோ ஷிப்புடன் மட்டும் இல்லை, ஈவன் எல்லா அனிமியுமே நீங்கள் டெலகிராமில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நருட்டோ ஷிப்புடனை டெலிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெலகிராமில் நருட்டோ ஷிப்புடன் எபிசோடு அப்லோட் பண்ணவனுக்கு மட்டுமே ப்ராஃபிட் கிடைக்கும். பட் ஆனால் இந்த நருட்டோ ஷிப்புடனை அஃபிஷியலாக டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சோனியாயில் பார்த்தா மட்டும்தான், சோனியாய்க்கு சப்போர்ட் கிடைச்சா மட்டும்தான் சோனியாய் நருட்டோ ஷிப்புடனை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சோனியாய்க்கு சப்போர்ட் பண்ணாமல் டெலகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா சோனியாய்க்கு எந்த விதமான ப்ராஃபிட்மே போகாது. ஸோ அப்போ அவங்களுக்கு எந்த விதமான ப்ராஃபிட்மே இல்லைன்றப்ப அவங்க உடனடியாக நருட்டோ ஷிப்புடனை ஸ்டாப் பண்ண தான் செய்வாங்க. ஸோ இதுதான் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோனியாய்க்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே அந்த அளவுக்கு கிடைக்காததுனால தான் இப்போ நருட்டோ ஷிப்புடனை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நருட்டோ ஷிப்புடனை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு இன்னும் சில காரணங்களுமே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோனியாய் ஜுஜுட்சு கைசன் அண்ட் டாக்டர் ஸ்டோன் அனிமி எல்லாத்தையுமே ரீடப் பண்ணி அவங்க சேனலில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருப்போம். ஜுஜுட்சு கைசன், ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட், டாக்டர் ஸ்டோன் போன்ற அனிமேஸ்லாம் இப்போ சோனியாயில் கிட்டத்தட்ட வரப்போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் இவங்க நருட்டோ ஷிப்புடனை டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நருட்டோ ஷிப்புடனுக்கு தான் வியூவர்ஸ் அதிகமாக வருவாங்களோ தவிர இந்த டாக்டர் ஸ்டோன் அண்ட் ஜுஜுட்சு கைசன் போன்ற அனிமேக்களுக்கெல்லாம் வியூவர்ஸ் அதிகமாக வரமாட்டாங்க. ஸோ இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் நருட்டோ ஷிப்புடனை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு. பட் ஆனால் நருட்டோ ஷிப்புடனே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் ஜுஜுட்சு கைசன், டாக்டர் ஸ்டோனையுமே இன்னுமே ரிலீஸ் பண்ணல அப்படின்றது தான் ஒரு சோகமான விஷயம். ப்ரோ அப்போ டாக்டர் ஸ்டோன், ஜுஜுட்சு கைசன், ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் அனிமேஸ் தான் வருமா, நருட்டோ ஷிப்புடன் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் கண்டிப்பாக வரும் நண்பா. சோனியாயின்னு மட்டும் இல்லை, நருட்டோ ஷிப்புடன் அனிமி பூத் சேனலுமே வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் சான்ஸே கிடையாது. இன்னும் குறைஞ்சது ஒரு 1.5-2 மாதத்துக்கு நருட்டோ ஷிப்புடனை எதிர்பார்க்க வேணாம் நண்பா. பட் ஆனால் அதுக்காக தான் இப்போ நருட்டோ ஷிப்புடனுக்கு பதிலாக ஒரு பெஸ்ட் அனிமேவான அட்டாக் ஆன் டைட்டனை அனிமி டைம்ஸில் தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அனிமி டைம்ஸில் போயிட்டு அட்டாக் ஆன் டைட்டனை நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. ஸோ நருட்டோ ஷிப்புடன் வராததுக்கு இதுதான் நண்பா மேக்ஸிமம் காரணமாகவே இருக்கும். பிகாஸ் நருட்டோ ஷிப்புடன் ஏன் வரல அப்படின்னா நருட்டோ ஷிப்புடனுக்கு சப்போர்ட் கிடைக்காம இருக்கும். அப்படி இல்லைன்னா டாக்டர் ஸ்டோன், ஜுஜுட்சு கைசன் போன்ற அனிமேக்களை சோனியாயில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதால சோனியாய் இப்போ நருட்டோ ஷிப்புடனை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கலாம். நருட்டோ ஷிப்புடனை சோனியா எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதே சமயம் ஜுஜுட்சு கைசன், டாக்டர் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அப்டேட்டுமே அஃபிஷியலாக இன்னும் சோனியாய் கொடுக்கல. ஸோ இதை பற்றின உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அப்கமிங்ல வரப்போகுது நண்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடி போக்கி தமிழன், ஸோ அதையுமே செக் பண்ணி கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறது மூலமா நிறைய அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓகே, பாய்.